டு ஃப்ரேம் ஏ நெகட்டிவ் சென்டென்சஸ்? எப்படி ஒரு எதிர்மறையான வாக்கியம் எழுதலாம்? எனக்கு ஆப்பிள் பிடிக்கும்னு இருக்குது, அதை எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக எழுதுறது? எனக்கு ஐ பிடிக்கும் லைக்கு சப்ஜெக்டு வர்பு கடைசியில் ஆப்ஜெக்ட். ஆக எஸ்வி ஆர்டரில் கரெக்டாக இருக்குது, சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட். அடுத்து நெகட்டிவில் எழுதுகிறோன்னா எனக்கு ஆப்பிள் பிடிக்காது. பிடிக்காதுங்கிறதுக்கு இந்த லைக்குங்கிற வர்பை நம்ம பிரிக்கணும். முதல்ல டூ ப்ளஸ் லைக். சரி, இப்போ இல்லை பிடிக்காதுங்கிறதுக்கு நாட்டுங்கிற வார்த்தையை போடணும். முதல்ல வர்புக்கு கீழே நாட்டுன்னு போட்டு இப்போ என்ன செய்யணும், சப்ஜெக்ட் ஐ போடணும். ஐ இப்போ பிரிச்சும்ல டூ, அந்த டூவை தூக்கிங்க போடணும். இப்போ டூ நாட் லைக், டூ ப்ளஸ் லைக்கு டூ நாட் லைக், டோன்ட் லைக்னு அர்த்தம். ரைட், ஐ டு நாட் லைக். ஆப்ஜெக்ட் இன்னும் போடல, ஆப்ஜெக்ட் தான் ஆப்பிள். அடுத்து எனக்கு உன்னை பிடிக்காது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவீங்க? அதை காமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.